கடந்த 2015ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலே குடியிருக்கிற அம்மா பட்டினத்திலே வீடு கட்டி அமைதியாக குடியிருந்து வருகிற இஸ்லாமிய சொந்தங்களுடைய வீடுகளை இடித்திட வேண்டும் என்கிற வேட்கையோடு, ஆசையோடு, வெறியோடு கடந்த 30ஆம் தேதி சில அதிகாரிகள் சட்ட விதிமுறைகளை மீறி சட்டத்தினுடைய அடிப்படையை தகர்க்கின்ற விதமாக ஒரு மாபெரும் வன்முறை செயலை செய்திருக்கிறார்கள். வீடுகளை அத்துமீறி இடித்திருக்கிறார்கள். ஒருவர் இந்த பகுதியிலே இதே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவர் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். பொதுநல வழக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக தாக்கல் செய்த வழக்கு. அந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு இருந்தால் அதனை அகற்றிட வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவை எதிர்த்து அம்மாபட்டினம் இஸ்லாமிய பெரும் சொந்தம் மேல்முறையீட்டை செய்கிறார்கள். அதே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த மேல்முறையீடு நிலுவையில் இருக்கிற பொழுது அந்த நபர் யார் வழக்கு போட்டவரோ அந்த நபர் பேரம் பேச தொடங்குகிறார். எனக்கு இவ்வளவு கொடுத்து விடு, நான் ஒதுங்கி வருகிறேன், அவ்வளவு கொடுத்து விடு, ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை ஏற்க மறுத்த நமது உறவுகள், நீ எப்படி சட்டத்தின் துணை கொண்டு சட்ட விரோதமாக செயல்படுகிறாயோ அதே சட்டத்தின் துணை கொண்டு நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோமே தவிர உன்னுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்கிற அடிப்படையில் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். வழக்கு நமக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்படுகிறது. வழக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டாலும் இங்கே வருவாய் நிர்வாகத்தால் வழங்கப்படுகிற அறிவிப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுகிறது. அந்த மேல்முறையீடு நிலுவையில் இருக்கிற பொழுது வழக்கு தாக்கல் செய்த அந்த நபர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது நீதிபதிகள் உரிய அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்கிறார்கள். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஒரு வழக்கு, அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு என்ன உங்க பதில் அப்படின்னு கேட்கிறது ஒரு சாதாரண நடைமுறை தான். இப்படி ஒரு விளக்கத்தை கேட்டுவிட்டாக அதிகாரிகள் பதறி துடித்து வருகிறார்கள். உடனடியாக இல்லாத ஒன்றை செய்வதற்கு எத்தனைக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சி தான் கடந்த 30ஆம் தேதி நமது அம்மா பட்டினத்திலும் நடந்திருக்கிறது. 28ஆம் தேதியே எமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் போராடுகிற மக்களை காணொலி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களது போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி தெரிவித்தவர் இன்றைக்கு இந்த போராட்டம் அம்மாபட்டினத்தில் நடைபெறுகிறது என்பதை அறிந்தவுடன் தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் தலைவரிடத்தில் தெரிவித்தவுடன் உடனடியாக நீ சென்று நமது ஆதரவை தெரிவிக்க வேண்டும், அந்த மக்களுடைய அந்த போராட்டத்துக்கு துணை நிற்போம் என்கிற உறுதிமொழியை கொடுக்க வேண்டும் என்று எழுச்சி தமிழர் ஆணை பிறப்பித்ததின் அடிப்படையிலே நான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். அன்பு உறவுகளே, குறிப்பாக இங்கே வீடுகள் இடிக்கப்படுகிறது, இஸ்லாமியருடைய குடியிருப்புகள் தகர்க்கப்படுகிறது என்கிற செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே எமக்கு என்ன தோன்றியது என்று கேட்டால், புல்டோசர் கலாச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் தானே இருக்கிறது, ஹரியானாவில் தானே இருக்கிறது, தமிழகத்திலே எப்பொழுது அந்த
புல்டோசர் கலாச்சாரம் வந்தது என்கிற கேள்விதான் நமக்கு எழுந்தது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு என்பது சிறுபான்மை மக்களும் தலித்துகளும் அவர்கள் விரும்பி வாக்களித்து இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஆட்சி அதிகாரத்தை நாம் நிறுவியிருக்கிறோம். நம்மால் நிறுவப்பட்ட அரசு, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அந்த முதலமைச்சரின் கீழே பணியாற்றுகிற அதிகாரிகள் இப்படி உத்தரப்பிரதேசத்தை போல, ஹரியானாவை போல புல்டோசர் கலாச்சாரத்தை முன்னெடுக்கலாமா என்கிற கேள்விதான் நமக்கு எழுகிறது. அன்பு உறவுகளே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் விரும்பிய வகையிலே, விரும்பிய வீட்டிலே குடியிருப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்குகிறது. அந்த உரிமை ஏதோ மேலோட்டமான உரிமை கிடையாது, அது அடிப்படை உரிமைகளில் ஒன்று. அந்த அடிப்படை உரிமையாக இருக்கிற ரைட் டு ஷெல்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். குடியிருக்கும் உரிமை, வாழும் உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பெரும்பிரிவு 21 அடிப்படையிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியமாக வாழ்வதற்கு, தான் விரும்பிய வீட்டிலே வாழ்வதற்கு, வீட்டை கட்டுக்கொள்வதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு என்று ரைட் டு ஷெல்டர் என்று அழைக்கப்படக்கூடிய குடியிருக்கும் உரிமை, அடிப்படை உரிமை விளம்புகிறது. அதனை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துகிறது. அப்படி இருக்கிற பொழுது குடியிருக்கிற வீட்டை வந்து இடிப்பது என்று இருக்கிற நியாயம், இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான செயல் அல்லவா? இந்த அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமான செயல் அல்லவா? இந்த அடிப்படை உரிமைகளை நம்மால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த ஆட்சியை தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே இது மீறப்படலாமா? அப்படி மீறுவது என்பது நியாயம் தானா, தர்மம் தானா என்பதை தமிழ்நாட்டு ஆட்சியாளரை பார்த்து கேள்வி கேட்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நீர்நிலையில இடிக்கணும்னு சொன்னா போய் விடிங்க, வேண்டாம்னு சொல்லல. ஒரு லாஜிக்கே இருக்கிறது இல்ல. இந்த பகுதியில இப்போ எந்த நாளைக்கும், எதிர்காலத்தில் எந்த நாளும் நீர்நிலையா மாற முடியாது. கிளாசிபிகேஷன், வகைப்பாடு என்பது என்றைக்கும் மாறிவிட்டது. இந்த வகைப்பாட்டை மாற்ற வேண்டிய அதிகாரிகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் உறங்குவதற்கு, தூங்குவதற்கு நாங்களா பலியாக வேண்டும்? அப்படி நீர்நிலையில குடியிருக்க கூடாதுன்னா டெல்டா பகுதியே இருக்கக்கூடாது. கதவை திறந்தா வாசல்ல ஆறு ஓடும், கொள்ள கதவை திறந்தா வாய்க்கா ஓடும். எங்க நாங்க குடியிருக்கிறது? டெல்டா பகுதி முழுவதும் நீர்நிலை நிரம்பி இருக்கிற பகுதிகள். மக்கள் நீர்நிலைகள் மத்தியில் தான் வாழுகிறார்கள். வாழுகிற பகுதியாக மாற்றம் செய்ய வேண்டிய அதிகாரிகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டாண்டு காலமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிபதிகளுக்கும் கொஞ்சமும் யோசனை வர்றதில்லை. எல்லாம் ஏசிலே உட்கார்ந்துக்கிட்டு, ஏசிலே சாப்பிட்டு, ஏசிலே போயிட்டு, ஏசிலே தூங்கி, ஏசிலே எழுந்து, நாட்டில் என்ன நடக்குது, மக்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாம சில பேர் தீர்ப்பு எழுதுறதுக்கு நீதிபதியா உட்கார்ந்துறாங்க. எல்லாம் காக்கி ட்ரவுசர் போட்டவங்க நிறைய பேர் நீதிபதியா வந்துடுறாங்க. இப்போ காக்கி ட்ரவுசர் போட்டுக்கிட்டு சாகாவுக்கு போய் பயிற்சி எடுத்து அந்த RSS கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பெருமளவு நீதிபதிகளாக வந்துவிட்டார்கள். அன்பு உறவுகளே, இதே போல ஒரு பிரச்சனை எங்க பக்கத்துல, திருத்துறைப்பூண்டி பக்கத்துல தலைக்காடுன்னு ஒரு பகுதி, கிராமம், தலித்துகள் வாழ்கிறார்கள். 100 வருஷத்துக்கு மேல அங்க எல்லாம் வீடு வாசல் கட்டிட்டு இருக்காங்க. நீர்நிலைன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் கூட கிடையாது. அங்க தார் ரோடு போட்டிருக்காங்க, அதுவும் மாநில அரசுடைய ரோடு, NH45 போட்டிருக்காங்க. அரசு கட்டடங்கள் இருக்கு, BO ஆபீஸ் இருக்கு, இன்னும் பல கட்டுமானங்களுக்கு இருக்கிறது. இதே போல உங்க ஊர்ல கேஸ் போட்டாங்க, அது மாதிரி ஒருத்தன் போய் கேஸ போட்டான். நீதிபதி அங்க உட்கார்ந்துக்கிட்டு நீர்நிலைன்னு இருக்கு, கிளாசிபிகேஷன் வகைப்பாடு நீர்நிலைன்னு இருக்கு, போய் இடிட்டாங்க. வந்து இடிக்கிறாங்க. சரி இடிச்சிட்டீங்க, அது நீர்நிலையா மாறிடுச்சா? இல்லையே. மாறுமா? மாறாதே. இந்த பிராக்டிகலா நடைமுறையில ஒரு கொஞ்சம் கூட சிந்திக்காம, அறிவை பயன்படுத்தாம இப்படி எல்லாம் தீர்ப்பு சொல்லலாமா என்று நாம் கேட்கிறோம். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீர்நிலைன்னு சொல்றாங்க, மக்கள் எப்படி குடியிருக்கிறாங்க, அது மீண்டும் நீர்நிலையை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா?
அல்லது மக்கள் பாதிக்கப்படுவாங்களா? எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண, அட்வொகேட் கமிஷன் நியமிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு குழுவை நியமித்திருக்க வேண்டுமா இல்லையா? நீதிமன்றமே ஒரு குழுவை நியமித்து அம்மாபட்டினத்திற்கு அனுப்பி அங்கே இருக்கிற சூழல்களை பார்த்து அறிக்கையாக கொடுங்கள் என்று கேட்டு அந்த அறிக்கையை பெற்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அது செய்யறதே இல்லை. அங்க உட்கார்ந்து தீர்ப்பு கொடுத்துறது. அதே போல அரசு அதிகாரிகள், தமிழ்நாடு அரசு ஆட்சியாளர்கள் இது குறித்து ஒரு முடிவை எடுக்கணும். நாங்க அம்மாபட்டினம் போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கோரிக்கை விடுக்கிறேன். நீங்கள் நீர்நிலை என்று கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கிற அந்த வருவாய் பதிவுகளை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த பதிவுகளை ஆய்வு செய்து எந்தெந்த பகுதியிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எந்தெந்த பகுதியிலே குடியிருப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த பகுதி மீண்டும் நீர்நிலையாக மாற்ற முடியுமா, அப்படி மாற்றினால் அது மக்களுக்கு பயன்படுமா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து நீங்கள் எந்தெந்த பகுதியை இனி நீர்நிலையாக மாற்ற முடியாது, மக்கள் குடியிருக்கிறார்கள், குடியிருப்பை நாம் தொந்தரவு செய்ய முடியாது, இடையூறு செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று எந்தெந்த பகுதி உங்களுடைய ஆய்விலே கண்டுபிடிக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளை நீங்கள் வகைமாற்றம் செய்து வீடுமனை பகுதியாக, நத்தம் பகுதியாக அறிவித்திட வேண்டும். இதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அம்மாபட்டினத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற இந்த நிலையை தமிழ்நாடு அரசு உரிய வகையிலே ஆய்வு செய்து வகைப்பாட்டை மாற்றி அந்தந்த வீடுகளுக்கு சட்டப்படியான பட்டாக்களை வழங்க வேண்டும். அம்மாபட்டின வீடுகளுக்கும் அந்த பட்டாக்களை அரசு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். அதனை இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர், கலெக்டர் உரிய வகையிலே பரிந்துரைக்க வேண்டும். நீங்க பரிந்துரை பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப நாளா வீடா இருக்கு, கரண்ட் இருக்கு, எல்லாம் வீட்டு வரி கட்டுறாங்க, இனிமே இதை நீங்க நீர்நிலைன்னு அறிவிக்க முடியாது. அப்ப அப்படி அறிவிச்சா அது யதார்த்தத்துக்கு விரோதமானது என்று ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? என்ன இங்க நடக்கிறது? பிறகு என்ன நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறீர்கள்? நாங்கள் சிறுபான்மைக்கு பாதுகாப்பான ஆட்சி நடத்துகிறோம் என்று நீங்கள் சொல்வதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன். உங்கள் ஆட்சி இன்றைக்கு நடக்கிறது. நாளை 26 நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அம்மாபட்டினம் காப்பாற்றப்பட வேண்டும், இஸ்லாமிய உறவுடைய வீடுகள் காப்பாற்றப்பட வேண்டும். இல்லைன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும். மோடிக்கு சாதகமாயிடும், அதை புரிஞ்சுங்க. அதுக்காக மோடிக்கு போய் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் எங்களுடைய வலியை, வேதனையை, எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய சூழலுக்கு நாங்கள் கட்டாயம் தள்ளப்படுவோம். நான் கேட்கிறேன், அக்கராகாரத்தில் போயிட்டு நீங்க ஒரு வீட்டை கைய வச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு வீட்டை அக்கராகாரத்தில் அவ்வளவு இலக்காரமா இருக்கா உங்களுக்கு? தமிழ்நாடு ஆட்சியாளர்களை நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அரசு அதிகாரிகள் பல பேர் RSS உடைய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. எல்லாம் இந்துத்துவ ஐடியாலஜி. பாத்தீங்களா, சனாவுல்லா சொல்றாரு, நாங்க போய் சொன்னோம், இந்த பகுதியில நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம், அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, ஆகவே அந்த வழக்கினுடைய முடிவு வரும் வரை நீங்கள் உங்கள் நடவடிக்கையை ஒத்திவைக்க வேண்டும், வீடுகளை இடிக்க கூடாது என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். ஆனால் வட்டாட்சியர் சொன்னார், முதலமைச்சர் சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னார் என்று சனாவுல்லா சொல்லுகிறாரே. வட்டாட்சியரே, நீ தமிழ்நாடு அரசின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு கீழே வேலை செய்கிறாயா அல்லது RSS உத்தரவின் அடிப்படையில் வேலை செய்கிறாயா என்று நான் கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன். யாருக்கு கீழே வேலை பார்க்கறீங்க? நீ RSS காரன் சொன்னாதான் வேலை பார்ப்பன்னு சொன்னா நீ அரசாங்க பதவியை உதறிட்டு போ, காக்கி டிராயரை போட்டுட்டு போ, RSS
கேட்டார். நாட்டிலே அருமை உறவுகளே, அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்கள், இன்னும் பல முக்கிய அரசு செயலாளர்கள் அத்துணை பேரும் RSS வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் உங்கள் ஜம்பம் எங்கு வேண்டுமானாலும் பலிக்கலாம். உங்கள் ஜம்பம் உத்தரப்பிரதேசத்தில் பலிக்கலாம். உங்கள் ஜம்பம் ஹரியானாவிலே பலிக்கலாம். உங்கள் ஜம்பம் ராஜஸ்தானிலே பலிக்கலாம். உங்கள் ஜம்பம் மத்திய பிரதேசத்திலே பலிக்கலாம். உங்கள் ஜம்பம் மகாராஷ்டிராவிலே பலிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உங்கள் ஜம்பம் ஒருபோதும் எடுபடாது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆட்சியாளர்கள் நம்பி நான் சொல்லல, மற்ற கட்சிகளை நம்பி நான் சொல்லவில்லை. இங்கே விடுதலை சிறுத்தைகளும் தலித்துகளும் இஸ்லாமிய மக்களும் ஓரணியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட நீ இஸ்லாமியரை நீ எதிரியாக பாவிக்க முடியாது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீ ஒரு செயலும் செய்ய முடியாது. அதனை விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் திருமாவளவனின் தம்பிகள். இந்திய பாராளுமன்றத்திலே மைசூரிலே இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரிகள் புர்கா போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி புர்கா போட்டுக் கொண்டு மைசூரிலே பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்வி சாலையிலே ஒரு இஸ்லாமிய சகோதரி வந்த பொழுது ABVP என்று அழைக்கப்படக்கூடிய RSS மாணவர் அமைப்பு அந்த சகோதரியை நீ புர்காவை கலட்ட வேண்டும், புர்கா போட்டுக்கொண்டு நீ பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு வரக்கூடாது என்று தடுத்தார்கள். அந்த சகோதரி சொன்னார், நான் அதை போட்டுக்கொண்டு நான் வருவேன், புர்காவை போட்டுக்கொண்டு நான் வருவேன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தினார்கள். அந்த ஜெய் ஸ்ரீராமுக்கு எதிர்குரலை அல்லாஹு அக்பர் என்று அந்த சகோதரி எழுப்பிக் கொண்டே வந்தார். அன்றைக்கு பாராளுமன்றம் நடைபெற்றது. அந்த பாராளுமன்றத்திலே காவிக மத்தியிலே RSS காரர்கள் அமர்ந்திருக்கிற அந்த பாராளுமன்ற அந்த அறையிலே எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் எழுந்து நீ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கு எதிராக, இந்த நாட்டினுடைய போர்மைக்கு எதிராக, இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நீ ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தினால் நான் கத்துகிறேன். இந்த பாராளுமன்றத்திலே கத்துகிறேன். சங்கிகள் அமர்ந்திருக்கிற இந்த மையத்திலே நின்று கத்துகிறேன். அவர் என்ன சொல்லி கத்தினார் என்று சொன்னார், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு அக்பர் என்று முழக்கமிட்ட ஒரு தலைவர் இந்தியாவிலே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழன் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் ஒருவர்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அங்க தொப்புள் கொடி உறவுகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நாங்கள் இருக்கும் வரை தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தொப்புள் கொடி உறவுகள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற வாழுகிற தமிழ்நாட்டில் வாழுகிற இந்தியாவிலே வாழுகிற இஸ்லாமியர்கள் அரபு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அல்ல. இந்த நாட்டிலே இன்றைக்கு தலித்துகள் பல்லனாகவும் பறையனாகவும் சக்கிலியனாகவும் அந்த சனாதன கும்பலால் இந்த பல மக்களாக கிணற்றிலே தண்ணீர் எடுக்க முடியாத மக்களாக, கோவிலுக்குள் சென்று வழிபடாத முடியாத மக்களாக, பொது கிணற்றிலே தண்ணீர் எடுத்து பயன்படுத்த முடியாத மக்களாக, பொது இடத்தை பயன்படுத்த முடியாத மக்களாக தீண்டாமை கொடுமையிலே இன்றைக்கும் தலித் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய தலித் மக்களுடைய முன்னோர் தான் இந்த சனாதனத்துக்கு எதிராக என்னை தீண்ட தகாதவன் என்று சொல்லுகிற, என்னை ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற, என்னை தொடக்கூடாது என்று சொல்லுகிற இந்த மதம், இந்த இந்து மதம், இந்த பாசிச மதம், இந்த பார்ப்பனிய மதம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை ஒருவரை ஒருவர் கட்டித் தருகிற சகோதரனாக நினைக்கிற இஸ்லாமிய எங்கள் மதம் என்று ஒரு காலத்திலே பல்லனாகவும் பறையனாகவும் இருந்த பூர்வகுடி மக்கள் தான் இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய மக்கள். அவர்களை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அன்பு உறவுகளே, மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மண்ணிலே இன்றைக்கு
சட்டவிரோதமாக இந்த இடிப்புகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டவிரோத இடிப்புகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சட்டவிரோத இடிப்புகளை நீங்கள் தொடர்ந்தால் 6 மாதம் கழித்து வருகிற தேர்தல் நமக்கு ஆப்பு வைக்கும் என்பதை தமிழ்நாடு அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓட்டே கொடுக்க கூடாது முடிவு பண்ணிருக்கோம். தீவிர வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்களை, தலித்துகளை, பெண்களை, பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய சக்திகளை ஓட்டு போட விடாமல் தடுக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு எஸ்ஐஆர் என்கிற அந்த ஒரு நடைமுறை இன்றைக்கு நேற்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணிலே இஸ்லாமியர்களை அந்நியர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். ஹிட்லருடைய திட்டம். ஹிட்லர் என்ன செய்தான் என்று சொன்னால், ஜெர்மனியிலே அவன் ஒரு ஆசைப்பட்டான். அவனும் ஆரிய சமூகத்தை சார்ந்தவன் தான், ஆரியத்தை கடைபிடித்தவன் தான். அந்த ஹிட்லர் ஒரு ஆசைப்பட்டான். என்ன ஆசை என்று கேட்டால், யூதர்கள் இல்லாத ஜெர்மனியை அவன் கனவு கண்டான். யூதர்களை நான் ஒழித்து கட்டுவேன் என்று 60 லட்சம் யூதர்களை ஒழித்து கட்டினான். அந்த ஹிட்லருடைய வாரிசுகள் தான் இங்கே இருக்கிற RSS கும்பல். அந்த ஹிட்லருடைய வாரிசுகள் தான் இங்கே இருக்கிற மோடி கும்பல், அமித்ஷா கும்பல், மோகன் பகாவத் கும்பல். ஹிட்லருக்கும் காவி கொடி, RSSக்கும் காவி கொடி. ஹிட்லருக்கும் ஸ்வஸ்திக் சின்னம், RSSக்கும் ஸ்வஸ்திக் சின்னம். ஹிட்லருக்கும் முக்கோண கொடி, RSSக்கும் முக்கோண கொடி. ஹிட்லரும் ஒரு மிகப்பெரிய பாசிஸ்ட், RSS மிகப்பெரிய பாசிஸ்ட். அவன் எப்படி அங்கே யூதர்கள் இல்லாத ஜெர்மனியை கனவு கண்டானோ, அப்படித்தான் தமிழ்நாடு இந்தியாவிலே இங்க இருக்கிற RSS கும்பல், சங்க பரிவாரங்கள், இந்த RSS கும்பல், மோடி கும்பல், மோகன் பகாவத் கும்பல் இஸ்லாமியர் இல்லாத இந்தியாவை கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அருமை உறவுகளை அவர்கள் 2014 என்னைக்கு மோடி இந்த இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றாரோ அன்று முதல் இஸ்லாமியர்களை ஒடுக்குகிற, இஸ்லாமியருடைய குடியுரிமையை பறிக்கிற, இஸ்லாமியருடைய அனைத்து உரிமைகளை பறிக்கிற ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். CAA என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. 370 காஷ்மீரை உடைக்கிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு வகுப்பு நிறுத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் இப்ப அவன் SIR மூலமாக நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ இந்த தீவிர வாக்கு பட்டியல் திருத்தம் என்பது வாக்காளர் பட்டியலை பற்றி அக்கறை கொண்டதல்ல, அதை பற்றிய குறிப்பு கொண்டதல்ல. இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. முழுக்க முழுக்க குடியுரிமை திருத்த சட்டத்தை கொள்ளைப்புற வழியாக நடைமுறைப்படுத்துவதற்கானது. ஆகவே இதை ஒருபோதும் விடக்கூடாது என்று இதனை கண்டுபிடித்து சொன்ன இந்தியாவிலே முதல் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். அதை புரிஞ்சுக்கணும். அனைத்து கட்சி கூட்டம் கடந்த 2ஆம் தேதி நடந்துச்சுல, அந்த 2ஆம் தேதியில இந்த SIR என்கிற நடைமுறையே குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு இங்க நடைமுறைப்படுத்துறதுதான். குடியுரிமை திருத்த சட்டத்தை கொல்லப்புறமா நடைமுறைப்படுத்துறதுதான். இஸ்லாமியர்களுக்கு வாக்கு இல்லாம மாற்றுவதுதான். இஸ்லாமியர்களை இந்த நாட்டினுடைய 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவதுதான். இந்துத்துவத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக வாருங்கள், இல்லை என்றால் நாட்டை விட்டு செல்லுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் என்பதை கண்டுபிடித்து சொன்னவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை, உறுதிமொழியை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அம்மாப்பட்டினம் சார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எழுச்சி தமிழுடைய உத்தரவோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். இனி ஒரு வீடு உங்கள் வீடு கை வைக்கப்படுமானால் விடுதலை சிறுத்தைகள் களத்திலே, போர்க்களத்திலே முன்னணியில் நிற்பார்கள். விடுதலை சிறுத்தைகளை தாண்டிதான் இஸ்லாமிய வீடுகளை தொட முடியும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். செகண்ட் பேஸ்ல 30 வீடு இடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? பேஸ் 2ல 30, பேஸ் 2ல நடவடிக்கை 2ல 30 வீட்டை இடிக்க போறேன்னு சொல்லி
அறிவிச்சிருக்காங்களா அரசு அதிகாரிகள். நம்ம ஒண்ணு பண்ணுவோமா, இந்த கூட்டம் அப்படியே கலெக்டர் ஆபீஸ்ல போய் குடியேறலாம்னு நினைக்கிறேன். நீங்க முடிவு பண்ணுங்க, ஒரு நாளைக்கு முடிவு பண்ணுங்க. அங்கே போய் உட்கார்ந்து எங்களுக்கு வீடு கொடுத்துட்டு நீ எங்க வீட்டை போய் இடி, அதுவரை நாங்க இங்கே உட்கார்ந்து சமைக்கிறோம், சாப்பிடுறோம், பிரியாணி தின்றோம், உனக்கும் பிரியாணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம போய் கலெக்டர் ஆபீஸ்ல குடியேற வேண்டியதுதான். வேற வழி தெரியல எனக்கு. என்னுடைய ஆலோசனையா நான் முன்வைக்கிறேன். ஆகவே அருமை உறவுகளை, கண்ணை மூடிக்கொண்டு முதலமைச்சரே சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னா அந்த தாசில்தார் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலாம்? இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம், தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். வருகை புரிந்திருக்க உளவுத்துறை அதிகாரிகளே, நீங்கள் எங்கள் செய்திகளை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு எடுத்து செல்லுங்கள். அந்த தாசில்தார் பேர் என்ன? தாசில்தார் பன்னீர்செல்வம் சொல்லுகிறார், டிஎஸ்பி காயத்ரி சொல்லுகிறார், முதலமைச்சர் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு யாரு ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்லுமா? ஆடிவா அபிநயா, உங்களுக்கு யார் சொல்லணும்? என்னங்க நடவடிக்கை இது? எப்படி நீங்க எடுக்கிறீங்க? இல்ல அது மீண்டும் நீங்க குளமா மாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எங்காவது மாற்ற முடியுமா? அது மாதிரி சென்னையில எத்தனை பல்கலைக்கழகம், எத்தனை பெரிய பெரிய பண முதலைகள் ஏரிகளை துட்டு, ஏரிகளை ஆக்கிரமித்து எத்தனை பல்கலைக்கழகத்தை கட்டியிருக்கிறார்கள், எத்தனை நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தை கட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் இடிச்சிருவீங்களா? அதை இடிச்சிட்டு இப்படி வாங்க பேசுங்க. நீங்க சென்னையில் இருக்கிற ஏரி 5000கணக்கான ஏரிகள் காணும்னு சொல்றாங்க. அந்த ஏரி எல்லாம் இப்போ பெரிய பெரிய பண முதலாளிகள் கையில் இருக்கு, நிகர்நிலை பல்கலைக்கழகமா இருக்கு, பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்பா இருக்கு, மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கைய வச்சுட்டு அதையெல்லாம் இடிச்சு முடிச்சிட்டு சென்னையில ஏதோ சின்ன தண்ணி, கொஞ்சோண்டு தண்ணி வந்தாலும் வெள்ளம் வருது, அதுக்கு அதெல்லாம் தான் காரணம். இங்க அப்படி பெரிய வெள்ளம் வந்தால் கூட இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, பக்கத்திலே கடல் இருக்கிறது, எங்களை கடல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நீர்நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னைக்கு செல்லுங்கள். 5000 ஏரிகள் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு நீங்கள் அம்மாபட்டுக்கு வாங்க. தைரியம் இருக்கா? துணிவு இருக்கா? செய்ய முடியுமா? நான் கேட்டது அதெல்லாம் விடுங்க. நான் கேட்டது போல நான் ஒரு பாப்பா விட்டு இடிக்க முடியுமா உங்களால? நான் சவால் விடுறேன். ஒரே ஒரு பாப்பா விட்டு இடிக்க முடியுமா? என்ன உங்களுக்கு என்ன இலக்கரமா இருக்கா? தலித்துகளை இஸ்லாமியர்கள் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சீப்பா தெரியுதா? ஆர்எஸ்எஸ்க்கு சீப்பா தெரியுதுன்னா நாங்க டீல் பண்ணிக்கிறோம், அது வேற விஷயம். நாம டீல் பண்ணிக்கிறோம். ஆர்எஸ்எஸ் காரனா நாங்களான்ட்டு. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு அப்படின்னா எங்களை என்ன பார்த்தா கிள்ளுகிறது தெரியுதா? மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எச்சரிக்கிறோம். இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் சார்பிலே எச்சரிக்கிறோம். ஜனநாயக சக்திகளின் சார்பிலே எச்சரிக்கிறோம். தமிழ்நாடு அரசு, வருவாய்த்துறையே, ஒரு வீட்டை அம்மாபட்டினத்திலே நீங்கள் தொட நேர்ந்தால் 2026 அதிகாரத்தை இழக்க நேரிடும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படியாவது உங்க ஆட்சி போயிடணும். இங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரி எல்லாம் சதி பண்றாங்க, அதை புரிஞ்சுங்க. தாசில்தார் பேர்ல இருக்கிற, ஆர்டிஓ பேர்ல இருக்கிற, டிஆர்ஓ பேர்ல இருக்கிற சில அதிகாரிகள் திமுக ஆட்சி எப்படியாவது கவுத்தணும்னு ஆர்எஸ்எஸ் கூட்டு வச்சிருக்காங்க, சங்க பரிவாரத்தோட கூட்டு வச்சிருக்காங்க, பாஜகவுடைய செயல் திட்டத்துக்கு இணைந்து போயிட்டு இருக்காங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய குடியிருப்புகளை பாதுகாத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். அப்படி உத்தரவாதம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இங்கே நீர்நிலைகளுக்கு பதிலாக, சாதா தண்ணிக்கு பதிலாக ரத்த ஆறு ஓடினாலும் நாங்கள் எங்கள் வீடுகளை தொடுவதற்கு விடமாட்டோம் என்பதை எச்சரித்து தமிழக அரசே, வருவாய்த்துறையே, அம்மா பெற்றும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய குடியிருப்பை பாதுகாப்பதற்கு உத்தரவாதம் வழங்கு. நீதிமன்ற நடவடிக்கைகள் இறுதி தீர்ப்பு வரும் வரை காத்திரு. நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அம்மா பெற்ற மக்கள் சார்பாக வழக்கு தெரிவிக்க வேண்டும், வழக்காட வேண்டும். அதெல்லாம் இடிக்க முடியாது. அதான் எப்ப அது குடியிருப்பா மாறிடுச்சு. ஆகவே அதை இடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று உடனடியாக கிளாசிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய வகைப்பாட்டை மாற்ற வேண்டும். ரெவன்யூ ரெக்கார்டுல
வகைப்பாடு டாங்க் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா, குளம் என்று இருக்கிறது அல்லவா, குளம் புறம்போக்கு என்று இருக்கிறது அல்லவா, அந்த குளம் புறம்போக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கிளாசிபிகேஷன், அந்த வகைப்பாட்டை நத்தம் புறம்போக்கு குடியிருப்பு பகுதி என்று வகைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை விடுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றைக்கும் சிறுபான்மை மக்களோடு துணை இருக்கும், தோள் கொடுக்கும். எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழன் ஏற்கனவே உங்களை காணொலி வாயிலாக ஆதரவு உங்கள் போராட்டத்திற்கு தெரிவித்திருக்கிறார். அவருடைய போர்படை தளபதியாக என்னை நேரிலே அனுப்பியிருக்கிறார். இனி ஒரு காலத்திலே நீங்கள் சீண்டி பார்க்க நினைத்தால் நேரடியாக எழுச்சி தமிழனே களத்திற்கு வருவார் என்பதை நேரத்திலே தெரிவித்து இஸ்லாமிய குடியிருப்பை பாதுகாப்போம். இந்த பகுதி மக்களுடைய வாழ்வுரிமையை காத்து நிற்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அல்லாஹு அக்பர்.